குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்று மகா பிரதோஷம். சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷம், சிறப்பு வாய்ந்த பிரதோஷம். எனவே அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வியக்கத்தகு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 9 நிமிடத்திற்கு. அதே போல் இன்று சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 6/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6/4/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தனவரவு மிக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உற்றார் உறவினர்களில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியினை கண்டிப்பாக தரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பொது காரியங்களில் ஈடுபடுவர்களுக்கு பெயர் புகழ் இதெல்லாமே வருவதற்கு உண்டான வாய்ப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு, புதிய முதலீடுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் போடுவீங்க. இதனால் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, நீண்டகால தடைப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் மனதில் திட்டமிட்டு வைத்திருந்த காரியங்கள் இன்று செயல் வடிவமாவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் உங்களுக்கு வெற்றிகளையும் ஆதாயத்தையும் தரும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். புதிய வீடு வாங்குதல், வண்டி வாகனங்கள் வாங்குதல் வசதி உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு உருவாவாங்க. அதே போல் போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு வேலையுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. அதே சமயத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களை விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உடன் பிறந்தவர்கள், தாய் வழி சொந்தங்கள் இதெல்லாமே உங்களுக்கு உதவி செய்யும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சற்றே நிதானத்துடன் பொறுமையாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயமான நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறந்த வெற்றியையும் ஒரு அனுபவத்தையும் கண்டிப்பாக தரும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வாய்ப்புகள் ஏதாவது தவற விட்டுருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியோடும் இருந்தீங்கன்னா வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர் இடத்துல கனிவும் பணிவும் தேவை. அதே போல் அலுவலகத்தில் பதற்றம் இல்லாமல் வேலைகளை செய்யணும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். அதே போல் குடும்ப விஷயங்களை தயவுசெய்து அடுத்தவரிடம் பகிராதுங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படணும்னா கண்டிப்பாக மனம் விட்டு பேசுவது நல்லது. குழந்தைகள் வழியில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் முன்கூட்டியே எல்லாமே நினைத்து வைங்க. மனதில் ஒரு பயத்தை வைங்க குழந்தைகளிடத்தில். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாகும். இதனால் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். அதே போல் ப்ரொமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒரு புரிதல், ஒற்றுமை, அந்யோன்யம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. எந்த ஒரு சவாலான வேலையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய நாள். சகோதர சகோதரி வழியில் தாய் வழியில் உங்களுக்கு அதிகமான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, உடல்நலம் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்குண்டான வாய்ப்பு, புதிய புதிய நண்பர்கள், வேற்று பாலின மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது, வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கும். நீண்ட காலமாக திருமணம் வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நினைத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. அடுத்தவருடைய தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். நீண்ட காலமாக பணிகள் தடைப்பட்டு வந்தாக்க அந்த தடைப்பட்ட பணிகள் இன்று வெற்றிகரமாக செயல் வடிவமாகும். அதே போல் பணிபுரிகின்ற இடத்துல உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளுக்கும் பயன்படுத்திக்கங்க. விட்டு கொடுத்து போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கும் வாக்குறுதி அளிப்பதை இன்று தவிர்க்கவும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு, தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எதையுமே முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறுத்தி வைப்பீங்க. அதே போல் வழக்குகள் ஏதாவது தொடர்ந்துருந்தீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் ஏற்படும். தன வரவுகள், தடைப்பட்ட தன வரவுகள் கண்டிப்பாக வரும். பெரியோருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பு. வீடு வண்டி வாங்குவது குறித்த யோகம் அதிகரிக்கும். அதாவது சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருக்கணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் இல்லாமல் வேலை செய்யணும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த நாள் இருக்குது. தைரியமாக எல்லா வேலைகளையுமே இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. திறமையாக இன்றைக்கி செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. பெரியோருடைய ஆசீர்வாதமும் ரிஷிகளுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக சென்று வருவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோசனை அதிகரிக்கும். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு திருப்தியை தரும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைந்து ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வரக்கூடிய நாள்னு இன்றைக்கி சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, கூட்டாளிகளிடம் ஒற்றுமை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்கிறது.
நீண்ட நாள மனதில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அப்புறம் அதே போல் உற்றார் உடன் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி பொறுமையாக நிதானத்துடன் நிற்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்கா கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைபடும். மூத்த சகோதர சகோதரிகளில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். கடன் அதிகமாக வாங்காதீங்க. கடன் கட்டுக்குள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நீண்ட காலமாக திருமணம் வரணும் கண்டிப்பாக திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தாக்கா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயமிகுந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள். அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய புதிய முயற்சிகள் கற்றுக்கொள்வதற்குண்டான ஆர்வம் இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள், திட்டமிட்ட லாபங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாகும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாகிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக தரும். அதே போல் பிற மொழிபோசும் மக்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலையோ இருந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாம். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். அன்னதானத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.